ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. எத்தனையோ விடுதலையை பார்த்தோம். ஆனால் விடுதலை எங்கேருந்து வருகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. இப்போ சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை, பேச்சில் விடுதலை இல்லை, அன்பில் விடுதலை இல்லை, சமானத்தில் விடுதலை இல்லை, எல்லாத்திலும் விடுதலை இல்லாமல் வாழலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்துவிட்டால் நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதான் ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே விடுதலை. ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுக்குற ஆவியானவர். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுக்குற ஆவியானவர். இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு சரீரத்தில் ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உள்ளே இருந்தார்னா உங்கள் பலவீனத்தை முறியடிச்சிருவார். வாசிங்க ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு உதவி செய்வார். எப்போ உதவி செய்வார்னா, நம்மளுக்கு சோர்வு வரும்போது, நம்மளுக்கு பலவீனம் வரும்போது, நம்மளுக்கு காய்ச்சல் வரும்போது, நம்மளுக்கு முதுகு வலி வரும்போது, நமக்கு கண்ணு வலி வரும்போது உள்ள இருக்கிற ஆவியானவர் உதவி செய்வார். புரியுதுங்களா? அதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஆவியானவர் எப்பெல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு கேட்டால், ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு என்ன செய்ய உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வாசிங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள இருந்துட்டாருன்னா அவர் நமக்காக பலவீனத்தில் உதவி செஞ்சு சுகத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று தெரியாமல் இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, வாக்கு கடங்காத அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்வார்? அவர் வேண்டுதல் செய்வார். அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் தனி ஆளாக இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணுமா வேணாமா? சொல்லுங்கள், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா நீங்கள் பியூர் பரிசுத்தவான், பியூர் பரிசுத்தவாட்டி. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து உங்கள் தேவையில் அவர் ஆட்டோமேட்டிக் சந்திப்பார். உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், கிருபியை கொடுப்பார், சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய கிருபியை தருவார். அதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு விடுதலை இல்லாமல் வாழ்றீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இல்லைன்னு தான் அர்த்தம். இங்கே வசனம் சொல்லுது, ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே விடுதலை அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆவியான் நமக்குள்ள இருந்தால் விடுதலையான வாழ்க்கை வாழணும்ல, வெற்றியான வாழ்க்கை வாழணும்ல. அப்போ ஏன் தோல்வி அப்படின்னு கேட்டால், அவர் நமக்குள்ளே இல்லாமல் இருப்பதனால தான் விடுதலை இல்லை. அதனால் ஆவியானவர் மேலே வாஞ்ச வைங்க, தாகமாக இருக்கிற மேலே தண்ணியை ஊற்றுவேன் அப்படின்னு இருக்கிறார். அடுத்து ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப கவனிச்சீங்களா? இந்த வசனம் தெளிவா சொல்லுது. தேவனுடைய ஆவி உங்களை என்ன செய்யணுமா? வாசமா இருக்கணும். என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? தங்கி இருக்கணும். அப்பனா ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். இப்போ உங்களுக்குள்ள இருந்து நேராச்சு சீக்கிரம் போ அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி இருந்தால் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். காலை 5 மணிக்கு எந்திரி ஜெபம் பண்ணு அப்படின்னு யாரும் சொல்கிற மாதிரி இருந்தால் உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. 9 மணிக்கு வேலைக்கு போனால் கரெக்டாக போயிரு, அவன் வந்து அந்த அதிகாரி சரியில்லாதவன் சீக்கிரம் போயிரு அப்படின்னு சொன்னார்னா ஆவியானவர் இருக்கிறாரு. உன் பிள்ளை ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு வந்திருக்கும், உன் பிள்ளையை பாரு அப்படின்னு உள்ள யாரை சொன்னாங்கன்னா ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. உன் பிள்ளைக்கு நாளை கழிச்சு பிறந்தநாள் வருது, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் எடு, உள்ள யார் இருக்கிறாருன்னா சொல்லுவார் அவரு. இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு நாளை கழிச்சு பிறந்த நாள், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு இன்னைக்கு ஞாபகம் வருதா? அது உள்ளே இருக்கிறவர் பேசுகிறாரு. ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு சரியில்லாதாலும் அங்கே போகாத அப்படின்னு யாரோ உங்கள் உள்ளத்தில் சொன்ன மாதிரி இருந்தால் உள்ளே பேச. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே நினைச்சிறாரு இருக்கார், கற்றுக் கொடுக்குற ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவோட ஆவி உங்களில் வாசம் இருந்தால் நீங்கள் மாமிசமான காரியங்களை செய்ய மாட்டீங்க, உலகபரமான காரியங்களை செய்ய மாட்டீங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவளாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவ ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க அவர் ஆள் இல்லை, வேற ஆளு கூட இல்லை. நீங்க தேவ ஆவி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க அவர் ஆளு இல்லை, வேற ஆள் மாறிடுவீங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யாருடையவன் அல்ல? இயேசுவின் பிள்ளை அல்ல. புரிஞ்சு போச்சா? அப்ப நீங்க தேவ ஆவியில நிறைஞ்சிருக்கணும். அவர் இருந்தா தான் உங்களோட அவர் பேசுவார். புரியுதா புரியலையா? புரியுதா? அப்ப தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கணுமா வேணாமா? அல்லேலூயா. இப்போ திடீர்னு வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு வீட்டுக்கு போ அப்படி ஒரு எண்ணம் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. திடீர்னு வீட்டுக்கு போனால் அங்கே கேஸ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பேசுவார் பார்த்துக்கொள்ளு. புரியுதுங்களா? இதுதான் ஆவியான பேசுறது.
இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஊருக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் வரேன்னு சொல்லி போகாமல் இருந்தேன். ஆனால் திடீர்னு ஆவியானவர் இங்கே போ அப்படின்னாரு. உடனே போன போட்டு வரேன் அப்படின்னேன். போனால் அங்கே வந்து ஒரு பிள்ளை சாக புழைக்க கிடக்குது. அங்கே போய் ஜெபிக்கிறேன், எல்லாம் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஆவியானவர் பேசுகிறார். ஊழியத்தில் ஆவியானவர் பேசுவார். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம்னா இது ஆவியானவர் சொல்லி தான் செய்கிறோம். நம்மளாம் மாமிச செய்யலை. ஏன்னா மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். சொல்லுங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நீங்கள் அப்படி பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆவிக்கிற ஜீவிதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே பேச கம்மன் மதமதன் இருந்தீங்கன்னா வளரலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். தேவை உங்களில் வாசம் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உங்களுடைய இருந்தால் நீங்கள் அவருடைய ஆளு. ஓகே, புரியுதா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. பரிசுத்த ஆவியானவர் வந்து சும்மா உங்களை வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. முத உங்களுக்கு என்ன செய்றாருன்னா, உங்களுக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒரு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்குறார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நடக்கிற காரியம் என்ன? நீங்கள் பலனடைந்து. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் முதல்ல பலன் அடைவேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் பலன் அடைவேன். ஆவியானவர் மூலமாக நான் பலவானா மாறுவேன். நான் பலவானா மாறுவேன். ஆவின், அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால அல்ல, தேவ ஆவியினாலே. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆவியானவரே கொடியேற்றுவார். ஆவியானவர் உங்களுக்கு எதிராக நினைச்சுவார், கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் ஆவியினர் கொடித்து வராதுன்றவார். அவர் இருந்து இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆவியில் நிரம்புறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறனால தான் நிரம்புறீங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற, அவருக்கு எல்லாம் தெரியும். உன் நிலைமை, உன் கஷ்டம், உன் வேதனை, உன் நெருக்கம், உன் கடன் பிரச்சனை, நீ எதிர்பார்க்குற காரியம், உன் சஞ்சலம், உன் தவிப்பு எல்லாமே அவருக்கு தெரியாமல் இருக்காது. அவர் செய்வார். எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லி அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அப்போ அவர் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் கேட்கலாம், எனக்குள்ளே இருக்கிறவரே நான் இந்த காரியத்தை விரும்புகிறேன், உங்கள் சித்தமாக எனக்கு செய்யுங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு வல்லம் இருக்குது, உங்களுக்குள்ளே ஆக்கும் சக்தி இருக்கிறது, உங்களுக்குள்ளே தேவ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ இங்கே தலை வலிக்குது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் என்று ரோமர் 8:26 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியானவரே, ரோமர் 8:26 பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே, இப்போது எனக்கு இந்த மாமிசத்தின்படி தலைவலி வந்து கொண்டிருக்கிறது, இந்த தலைவலியில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே இந்த தலைவலியை நீக்கி போடுங்க அப்படின்னு இப்படி சொன்னீங்கன்னா அந்த தலைவலி உங்களை விட்டு வெளியேறிடும். கைத்தட்டி பக்கமே வச்சு. ஏன் இப்படி சொல்ல அவர் பலவீனங்களை உதவி செய்கிறவன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி போட்டிருக்கு? பலவீனங்களை உதவி செய்கிறார். அப்போ நான் உங்களுக்கு பலவீனம் வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவரை கூப்பிட்டுருங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே எனக்கு பலவீனங்களில், ரோமர் 8:26 பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அவர் செய்வார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து அடுத்து மதுரையிலையும் திருச்சியிலையும் விருதுநகர்லையும் எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு என்னது சாட்சியாக இருக்கும். எருசலேம் நம்ம கிடையாது, யூதேயா கிடையாது, சமரியால கிடையாது. இப்போ எங்கே இருக்கிறேன்? விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, தாதம்பட்டி, சங்கலிங்கபுரம், கொக்கலாஞ்சேரி, இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல நீ ஒரு சாட்சியாய் வாழும்படி அந்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமே. ஓ, பக்கத்து வீட்டில் சாட்சி, ஏற்று வீட்டில் சாட்சி. அப்போ ஆவி நோக்கில் இருந்தாருன்னா, இந்த போர் தங்கமான ஒரு பிள்ளை, அது பாட்டுக்கு போது பைபிளை கையில் போட்டு கையில் விட்டு நல்ல அன்பான பிள்ளை சாட்சி. இல்லையா? இந்த வாரா வரும் ஆட்டிக்கட்டு அப்பெல்லாம் இல்லாமல் பாரு, கையில் பைபிள் எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த பிள்ளை மாதிரி யாருமே கிடையாது. ஒரு சாட்சி. அப்படி சாட்சியான வாழ்க்கை நீங்கள் வந்து வாழணும். அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, இங்கே சினந்த எங்கேயும் போக மாட்டாங்க, வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. வீடு உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளை உண்டு, புருஷன் உண்டு, பொண்டாட்டி உண்டு, பிள்ளை உண்டு. அப்படிப்பட்ட குடும்பம். தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு தண்ணி பிடிக்க வந்தாங்கன்னா அமைதியாக தண்ணியை பிடிச்சி போவாங்க. வந்த கதை, போன கதை, கிளவி கதை, அந்த கதை, இந்த கதை பேச மாட்டாங்க. இந்த அம்மா அப்படிப்பட்ட அம்மா.
சொக்கத்தாங்க அம்மா. இந்த அம்மாட்ட பழகினாலே நம்ம கவலையெல்லாம் போயிடும். இந்த அம்மா நம்மளை பார்த்து சிரிச்சாலே போதும் எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட அம்மா, இந்த அம்மா பைபிள் படிக்கிறம்மா, வேதக்காரம்மா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து 4 பேர் பேசும்படி சாட்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். உங்களை 4 பேரும் அப்படின்னு போகக்கூடாது. சாட்சி இல்லை. உங்கள் 4 பேர் பார்த்து நல்ல விதமாக என்ன செய்யணும்? உங்களை பேசணும். அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசணும். சாட்சி ஒன்று வாழ்க்கை வாழணும். நான் அவ கூட பேச மாட்டேன், இவ கூட பேச மாட்டேன், அவ சரியில்லை இவ சரியில்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் இருந்தார்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் அல்லம்பிட்டிக்குள்ள ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வீங்க. பாண்டிய நகரில் சாட்சியான வாழ்க்கை வாழ்வீங்க. புதுத்தெருவில் சாட்சியான வாழ்க்கை வாழ்வீங்க. பாத்திவன் நகரில் சாட்சியான வாழ்க்கை வாழ்வீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சாட்சி இருக்குன்னு. உங்களை சுற்றி ஒரு 100 வீடு இருக்குது. அந்த 100 வீட்டு மக்கள் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, எதை பேசுறீங்க, எதை பேச மாட்டேறீங்க, எப்படி உங்கள் நடக்க எப்படி இருக்குது, எல்லாம் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க கண்ணு முன்னால் நீங்கள் நல்லவர்களாக, ஒரு அன்பானவர்களாக, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி அந்த ஆவியானவர் உங்களை கைரமடுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு, பார்த்துக்கலாம். அதான் சாட்சி. புரியுதா? இந்த சாட்சியான வாழ்க்கை யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:8, உங்களிடத்தில் ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் விருதுநகரிலும் யூதேயா முழுவதிலும் அருப்புக்கோட்டை பக்கத்திலையும் சமாரியாவிலும் சிவகாசி பக்கத்திலையும் பூமியின் கடைசி பரியந்தமும் புதுத்தெரு பக்கத்திலையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எல்லா ஏரியா எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர். கைது ஜபங்க வழி செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும்னா ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. மத்தேயு 12:31-32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிங்க. எந்த பாவமும் எந்த தூஷணமும், எந்த அவதூறு வார்த்தைங்க இருக்க, எந்த பாவமும் எந்த தூஷணமும் எப்படிப்பட்ட கொடூரமான பாவமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அறிக்கையிடும் போது மன்னிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்கிறது. வாசிங்க. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் ஏசப்பா மன்னிச்சிருவாரு. ஆனால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அசால்ட்டாக நினைச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பரியாசம் பண்ணீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறை சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி குற்றப்படுத்திங்கன்னா பூமியிலையும் மன்னிப்பு கிடைக்காதான், பரலோகத்திலையும் மன்னிப்பு கிடைக்காதான். அதனால் ஆவியானவரை நீங்கள் வரவேற்று அவரை கனப்படுத்தி பேசுங்க. என்ன ஆவியானவர் ஒன்றுமே செய்ய மாட்டேற அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பாவம் பண்ணுறீங்க அர்த்தம். ஆவியானவர் தவறை மட்டும் நினச்சிடாதீங்க, தவறாக பேசிடாதீங்க. மன்னிப்பே கிடையாது. மற்ற பாவம் அறிக்கையிட்ட மன்னிச்சிருவார். அதாவது தூசணமாக எல்லா வார்த்தையும் மன்னிச்சிடுறேங்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எங்கே மன்னிக்க மாட்டேன்? பூமியிலே மன்னிக்க மாட்டேன், பரலோகத்திலும் மன்னிக்க மாட்டேங்கிறார். அதனால் ஜாக்கிரதை. ஆவியானவரை பற்றி குறை சொன்னவங்க செத்தே போயிருக்காங்க. நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஆவியானவரை பற்றி குறை சொன்னவங்க, ஆவியானவரை பற்றி கேலி பண்ணவங்க ஸ்பாட்லேயே நிறைய பேர் காலியாக இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அதனால் ஜாக்கிரதை. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நடக்காமல் இருந்தாலும் தாமதமாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, ஆக்கும் சக்தியான ஆவியானவர், உருவாக்குற சக்தி ஆவியானவர், பலனை கொடுக்கிற ஆவியானவர், மாமிசத்துட்டு மாமிசமாக கலந்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு ஒரு கணம், அவர் மேய்மை உங்களுக்குள்ளே இருக்கிற சாதாரண ஆள் இல்லை. உனக்குள்ளே உலகத்தை உண்டாக்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீ சாதாரண ஆள் இல்லை. உன்னை இயக்குகிற ஒருவர் உண்டு, உன்னை நடத்துகிறவர் ஒரு உண்டு, உனக்கு ஞானத்தை போதிக்கிறவர், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அவர் எடுத்து நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்துங்க. சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இவர் இந்த ஜெபத்தை கேட்டீங்களா? எப்படிப்பட்ட ஜெபம்? என்னைக்காவது ஜெபத்தை நம்ம பண்ணியிருக்கிறோமா? பண்ணது கிடையாது. நம்ம தேவைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம தேவைகளை சந்திக்கிற நமக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவரே என்னை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவரே, என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க. ஆவியானவரே, என்னை விட்டு போயிடாதீங்க. நான் தூங்கும் போதும் உறங்கும் போதும் என்னோடு இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து, எனக்கு பலனை கொடுத்து, சத்தமாக சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை கொடுத்து
எனக்கு பலனை கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, எனக்கு ஆலோசனை கொடுத்து, கிருபையை கொடுத்து, எனக்குள்ள இருந்து அதினதின் காலத்தில் என் தேவைகளை சந்தித்து என்னை நடத்தி செல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நான் உயர்த்துகிறேன், உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களை மேன்மைப்படுத்துகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாழ்க 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 வாழ்க, நீ உயர்ந்திருப்பதாக. ஒரு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிரும் தெரியுமா? நம்ம எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. நீ கேளுங்க. உங்களுக்கு அந்த ரோமர் 8 சொல்லுவாங்க, அதுதானே ரோமர் 8 அதிகமாக படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ரோமர் 8 தான் இருக்குது. உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி தான் ஒரு பலவீனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தொப்புளுக்கிட்ட ஒரு பலவீனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. போவே இல்லை. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க போட. நான் சொல்லிக் கொடுத்தேன், பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவரே, இந்த பலவீனத்தை எனக்கு விடுதலை கொடுங்க அப்படி இந்த வார்த்தை சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷத்தில் அந்த பலவீனம் நின்று போச்சு. ஏன்னா அவர் கூப்பிடணும், நம்ம அவரை கூப்பிடணும். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு, என் பிள்ளை என்னை கூப்பிடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உண்மையிலே விடுதலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எல்லாம் சொல்லுங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியே, ஆலோசனையும் பலனையும் கொடுக்கும் ஆவியே, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற ஆவியானவரே, ஏன் மேல நீங்க எப்போதும் தங்கி இருங்க சொல்லுங்க. தங்கி இருங்க. எல்லாம் என்னைய பாருங்க, என்ன தங்கி இருங்க தலையில கை வைங்க. தங்கி இருங்க ஆவியானவரே. இப்போ உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளையா படிக்கலை, சோர்வாக இருக்குது, உற்சாகம் இல்லை, டல்லாக இருக்குது. உங்கள் பிள்ளை வந்து ஒரு உற்சாகம் இல்லாமல் டல்னஸாக இருக்குது, படிக்கிற ஞாபகம் சக்தி வரல, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கூப்பிடுங்க, நேராக அந்த பிள்ளையை தலையில் கையை வைங்க. இந்த ஏசாயா 11 எடுங்க. தகப்பனே, ஞானத்தையும் சொல்லுங்க, ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவரே, ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிற ஆவியானவரே, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற ஆவியானவரே, என் பிள்ளை மேலே தங்கியிருந்து என் பிள்ளைய பலப்படுத்துங்க. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. இதை மட்டும் சொன்னீங்கன்னா சோதா பிள்ளை கூட எந்திரிச்சு ஓடிடும். டெய்லி உங்கள் பிள்ளை மேலே தலையில் கை. படிக்கிற பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா? படிக்கிற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா? காலேஜுக்கு அனுப்புகிறீங்களா? இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வலது கை தலையில் வைங்க. மகன் மேலே கையை வச்சுட்டு அப்படியே சொல்லுங்கள், அனுப்பிச்சி விடுங்க. அவ்வளோ உற்சாகமாக போங்க. உற்சாகம் வரும். ரைட், ஓகே. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தையும் பிள்ளை மேலே என்ன செய்யலாம்? வைக்கலாம். அதாவது சந்ததி மேலே ஆவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொன்னா, இதுக்கு மெயின் காரணம் என்னது? தாகமாக இருக்கணும். அந்த ஆவியை உங்களுக்குள்ள வரணும்னா ஒரு ஏக்கம். நீங்கள் உலகப்புறமான இந்த ட்ரெஸ் எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த தோடு எனக்கு ஆசையாக இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஆவியான எனக்கு பிடிச்சிருக்கிறாரு, ஆவியான நம்மள தாகமாக இருக்கிறேன் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் தாகமாக இருந்தால் தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவரை என்ன செய்யணும்? கூப்பிடணும்.